கோபுலேருந்து இது வந்து கோர்க் சிட்டி. இங்கே கொஞ்சம் நேரம் சுற்றுவோம். டூரிஸ்ட் சார் பார்த்துக்கிட்டிங்களா? இதுதான் கார்க் சிட்டி. ஓகே, இங்கே நீங்கள் கண்டிப்பாக நிறைய இந்தியர்களை பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களை பார்த்தோன்னே மூஞ்சி திருப்பிட்டு ஓடிடுவானுங்க. நேராக வந்தானுங்கன்னா உங்களை பார்த்தோன்னே திருப்பிட்டு ஓடிவிடுவானுங்க. மூஞ்சை மூடிட்டு ஓடும்போது தெரியுது அவனுக்கு இந்தியன். நம்மளை பார்த்தாலே மூஞ்சி மூடிட்டு ஓடுறாங்க. டேய், நான் உள்ள எதுவும் கேட்க மாட்டோம்டா. சார் நீங்கள் தெரிஞ்ச கடையில் தான் சாப்பிட்ணுன்னா அடையார் ஆனந்த பவன் போட்டுட்டா மேப்பு, இல்லை சரவண பவன், இல்லை எதாவது சொல்லுவீங்களே அசோக் நகரில் என்ன ஹோட்டலு அதுக்கு போட்டுட்டா. ஏதாவது ஒரு ஹோட்டல் தான் சார் சாப்பிட்ணும். லோக்கல் ட்ரை பண்ணுவாங்க. ஐரிஷ் ஐர மீன் குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா இருக்கு. வடை என்ன வாங்கியிருக்காருன்னு பண்ணுக்குள்ள கறி. பாவம் ஏமாந்துட்டாரு. இங்கேயும் வந்து இந்த பண்ணுக்குள்ள கறி தான் சாப்பிட்றாரு. அதை விட இது நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல சிக்கனு. எனக்கு இந்த பேர் தான் பிடிச்சிருக்கு, டர்ட்டி சிக்கன் சாலட். நல்லா டர்ட்டியாகவே இருக்குது. ரொம்ப நேரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. அந்த கிச்சனில் அவ்வளோ ஆர்டர்ஸு பரபரன்னு பறந்தானுங்க. ஃபுல்லாக இருந்துச்சு ரெஸ்டாரண்ட்டே. ஹவுஸ்ஃபுல். ஆக்சுவலாக 9 o'clock க்ளோசிங் டைம், அதனால் அதுக்கப்புறம் யாரையும் அவங்க அலோவ் பண்ணல. பட் ஆனால் ஹவுஸ்ஃபுல், நல்ல டேஸ்ட்டு, ஓவர் குவான்டிட்டி. அதுதான் விஷயமே. டபுள் த குவான்டிட்டி, நல்ல டேஸ்ட்டு. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் பேர், சன் ஆஃப் அ பன். மேலே நல்லா இருந்துச்சு. எய்தாப்பில் இண்டியன்ஸ் சத்தம் போட்டு பேச போகிறானுங்க. அது என்ன இந்தியா இங்கிலீஷா தமிழான்னு கேளுங்க. நான் தூக்கிட்டு போடுவான் போல இருக்குது. ரிட்டர்ன் டு ஷிப். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்பவே மாட்டேன்றாரு. இந்த பஸ் ஸ்டாண்டு தான் அப்படின்னா அந்த இத்து போன போர்டை நம்புறாரு, என்னை நம்ப மாட்டேன்றாரு. இதில் வேறு பொண்டாட்டி மேலே கம்ப்ளைண்ட் வேறு. இவருக்கு கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம். சார் உங்களுக்கு பொண்ணு கிடைக்காததால உங்கள் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிங்க. இவர் லவ் பண்ண பொண்ணு லண்டன் போயிடுச்சு. இவரும் கப்பல் ஏறி லண்டன் போனார். அந்த தேம்ஸ் பிரிட்ஜு மேலே அந்த பொண்ணை பார்த்தார். அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ண போனார். அவன் புருஷன் பார்த்து விட்டான். அன்னையிலேருந்து தேம்ஸ் பார்க்கவே போக மாட்டேன்றாரு. அப்படி உளுந்து அடிச்சுட்டு ஓடி வந்து, ஊரில் யாரை கட்டினீங்க சார்? அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, தேன்மொழி, கனிமொழி, அதான் அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே உங்கள் ஒய்ஃபை பற்றி, சொல்லுங்கள். பொண்ணே கிடைக்காம வேறு வழியிலன்னு கட்டினாங்க. மறையினர் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. உண்மைதான். மாரிமுத்தை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க. எங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறானுங்க, உங்களுக்கு பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லுங்கள். சீஃப் இன்ஜினியர் ஆகி லண்டனில் அந்த சம்பவத்தினால உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, சரியா? நிறைய நேரத்துக்குலாம் பொண்ணு கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தாங்க. இன்னும் கூட பொண்ணு தரேன்னு தான் சொல்கிறாங்க. நான் தான் வேணான்ட்டேன். போதும், ஒன்றே வச்சு மெயின்டைன் பண்ண முடியலன்னு.